ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் திமுகவினரின் அட்ராசிட்டியால் பொங்கல் தொகுப்பு பெற நியாய விலை கடைகளில் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்து நிற்கும் அவலம் ஏற்பட்டது. தொண்டி பேரூராட்சியில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் திமுகவினர் கும்பலாக சென்று பொங்கல் தொகுப்பு வழங்குவது போல் போட்டோ ஷூட் செய்த பின்னரே தொகுப்புகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் நீண்ட நேரம் ரேஷன் கடைகள் முன்பு காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் போட்டோ ஷூட் விளம்பரம் செய்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட திமுகவினரால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இருசக்கர வாகனம், சக்கர நாற்காலிகள் பெற விண்ணப்பிப்பதற்காக மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி திட்டமிடாமல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இன்றி நீண்ட நேரம் காத்திருந்து மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். மனு அளிக்கும் இடத்தில் அவர்கள் அமர்வதற்கு கூட இருக்கைகள் இல்லாததால் நீண்ட நேரம் தரையில் அமரும் நிலை ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக திமுகவினர் பொதுமக்களை நீண்ட நேரம் காக்க வைத்த சம்பவம் கிராம மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அதிகாரியிடம் பேசி உடனடியாக பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். முன்னதாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி திமுகவினர் பேனர், கட்சி கொடி என கட்சி நிகழ்ச்சி போலவே நடந்தது. விளம்பர அரசின் விளம்பர நாடகம் பொதுமக்களிடையே அம்பலமானது.